தேர்தல் வேலை பாக்குறதுக்கு வலிக்குது. நேரம் அங்கே பறந்து போயிட்டாப்ல. இந்த ஆளுக்கு உண்மையிலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இருக்காரு. இந்த ஆள் உள்ள உட்காந்துக்கிட்டு மக்கள் நம்மளா போட்டுருவா ஓட்டு அப்படின்ற மனநிலையில இருக்காப்ல. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இவர் ஒரு பகுதி இப்படி இருக்காருன்னா இவங்க கட்சிக்காரங்க தான் உழைக்கிறாங்கன்னா இவங்க இந்த வேலை பார்த்து இருக்காங்க. அது யார் மீது எப்படி அவதூறுகளை பரப்புறது, பொய் செய்தி பரப்புறது, அதுல நம்ம குடுக்கணும். நீ பரப்பி விட்டா நான் பரப்புறேன், ரொம்ப சந்தோஷமா இது இல்லையாடா டே அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. இதுவாடா தேர்தல் வேலை. அதோட கொடுமை இடம் இருப்பாருங்களேன். டிவில என்னது எல்லா டிவியும் மாத்திட்டாங்க. விஜயும் அஜித்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, இதுல விசில் அடிக்கிற மாதிரி. இவங்க காலில் விழுந்து பொங்காத குறையா ஒவ்வொரு அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்களே ரசிகர்கள், அவங்கள எங்களுக்கு ஓட்டுவாங்க. தலைவர் தளபதி வேற இப்படி இவங்க இஷ்டத்துக்கு பேசி பிச்சு போடுவேன் பிச்சு அவங்கள ஓட்டு நம்ம போட்டு வாங்கறதுக்கு இவங்க சத்தியமா சொல்றேன். அவங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல காலில் விழுகாத குறையா கெஞ்சி தீராங்க. அதுக்கு வெக்கமே இல்லாம டிவி மாத்திட்டாங்க. இத்தனை நாளா எடுத்து பார்த்தா அவன் மனைவியில ஆரம்பிச்சாரு. அஜித் அவர்களுடைய மனைவியில தொட்டு கடைசி அவரோட குழந்தை இருக்குல்ல மகள், அவன் மக வரைக்கும் அசிங்கமா அருவருப்போ எவ்வளவு முடியுமோ கேவலமா பேசியிருக்காங்க. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்டான், உன்னை வச்சு அடிப்பான். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு முட்டு சந்து, அதுவும் மூத்திர சந்து அடிக்கிறான். நல்லா வாங்கிச்சா. ஒரே நாள் எப்படா மாறுறீங்க? ஆன்லைன்ல உட்காந்துதான் இது ஒரு பொழப்புன்னு தெரியுறீங்க. இவங்க பொழப்பு நாறுதுன்னா இவங்களோட தலைவன் பொழப்பு அதை விட நாறுது. மொத்தத்தில் இந்த கட்சியை தற்கூறுகளின் கூடாரம் சொல்லணும்னு வச்சுக்கவே, நிச்சயமாக 100% பொருந்தக்கூடிய கட்சி இந்த தற்கூறுகள் முன்னேற்ற கழகம். 11 இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. தாவேகா தலைமையில ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடந்துட்டே தான் இருக்கு. இப்படி நடக்கக்கூடிய சம்பவத்துல சில விஷயங்களை நினைச்சு தாவேகா தொண்டர்களே கன்ஃபியூஸ்லயும் அதிர்ச்சியிலையும் இருப்பாங்க. அது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தூத்துக்குடி தொகுதியில நடிகரும் விஜயோட நண்பருமான ஸ்ரீநாத் தான் போட்டியிடுறாருன்னு இப்ப தகவல் பரவிட்டு இருக்கு. இவன் மூஞ்ச பார்த்தா தோசை சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல. இவனை மட்டும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அவங்களுடைய டீச்சர் வேலையை விட்டுட்டு கட்சி பணியை செஞ்சுட்டு வந்தாங்க. தனக்கு தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கும்னு ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஆனா மாவட்ட செயலாளராக சாமுவேல் என்பவரை தாவேகா தலைமை அறிவிச்சிருந்துச்சு. இதனால அஜிதா அதிருப்தி அடைந்து விஜய் கார் வரும்போது அந்த கார் மேலெல்லாம் விழுந்து போராட்டம் நடத்திருப்பாங்க. ஆனாலும் விஜய் கண்டுக்காம அதை கடந்து போயிருப்பாரு. சமயத்துல நம்ம சைடு இருக்கிறவனே சேம் சைடு கோல் போட்டுருவான். அவங்க அவ்வளவு அடம் பிடிச்சும் தாவேகா தலைமையில ஒரு பொறுப்பு கூட அவங்களுக்கு வழங்கல. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தூத்துக்குடி தொகுதியில நடிகரும் விஜயோட நண்பருமான ஸ்ரீநாத் போட்டியிடுறாரு. அந்த தொகுதி வேட்பாளர்கள் பட்டியல்ல சாமுவேல் பெயரும் இடம்பெற்றிருந்த நிலையில ஸ்ரீநாத் பெயரை தான் கடைசியில உறுதி செஞ்சிருக்காங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.